ஹாய் கைஸ், நான் உங்கள் பார்ட் டைம் ஆக்டிங்டர் வேலு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி அவுட் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளை புதுசாக வந்தவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ரேப்பிடோ புக் பண்ணது ரேப்பிடோ அண்ணன் வந்துட்டார். கஸ்டமர் லொக்கேஷன் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற ஃபோர்ஸ் டெம்போ ட்ராவலர் வண்டி. 2 நாள் அவுட் ஸ்டேஷன் டியூட்டி, எங்கேயும் இல்லை, நம்ம பாண்டிச்சேரி தான் போகிறோம். ஸோ 2 வண்டி போகுது. இது நம்ம 2வது வண்டி எடுத்திருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து 2 வாட்டி சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெம்போ ட்ராவலர் பார்த்திங்கன்னா 13 சீட்டர் வண்டி நல்லா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நல்லா வச்சுருந்தாரு நம்ம அண்ணன். வண்டியில் பார்த்திங்கன்னா வண்டியில் ஆல்ட்ரேஷன் மட்டும் இல்லைங்க, வண்டியில் டிவியும் வச்சுருந்தாருங்க. டிவி ஆனால் எனக்கு ஆன் பண்ண தெரில. கஸ்டமர் கால் பண்ணி 10 மினிட்ஸில் வந்துடுறோன்னு சொன்னாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கேன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கீதமில் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷு. எல்லோரும் அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை பற்றி ஒர்க்கை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திண்டிவனம் ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி திண்டிவனம் போய் தான் போக போகிறோம். இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கஸ்டமர் 90 கிலோமீட்டரில் ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளும் அந்த கேப்பில் போயிட்டு ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியில் கஸ்டமருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தாங்க இந்த வியூவை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த வியூவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் கீதம்லேருந்து வண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ஃபேமிலி எல்லாருமே பின்னாடி உட்காந்துட்டு சிரிச்சுட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹெவி லோடு ட்ரக் ஒன்று போகுது. ஸோ அதனால் ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. இது பாருங்கள், ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் போகுது. லெஃப்ட் அண்ட் ரைட்டுமா ஷேக் ஆகி போகுது. இதனால் பின்னாடி வர வண்டிங்க பஸ்ஸுங்கெல்லாம் பாருங்கள். ஒரு செகண்ட் அந்த பஸ்ஸு பாருங்கள், அந்த லாரி ஓவர்டேக் பண்ண பார்க்குது. அது பண்ணவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த லாரிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னாடி பின்னாடி பெட்ரோலிங் வண்டியும் இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், வண்டி வந்து ஓவர்டேக் பண்ண பார்க்குது. அதனால் போக முடியல. அது லாரி ஒரு அலைன்மெண்ட்டாக போகுது. ஸோ இது சேஃபான இது இல்லை. நீங்களும் பார்த்து உங்களுக்கு முன்னாடி போக வேண்டியது எதுனா இருந்துச்சுன்னா பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு இடையாக பாண்டிச்சேரி வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், ஃபாரின் லேடிஸ் வந்து ஒரு எக்ஸல் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க நின்று பார்த்து கவனித்து போகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஊர் ஆட்கள்லாம் அப்படியே வந்து உள்ளே பூந்துருவாங்கங்க. அவங்க நின்று பார்த்துட்டு இந்த மாதிரி யாரும் அற்புதமாக வண்டி ஓட்டி இருப்பாங்களான்னு தெரியாது. பாருங்கள், வந்து நின்று பார்த்துட்டு அப்புறம் மூவ் பண்ணுறாங்க. அப்படியே அங்கேருந்து நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம், அவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு. கஸ்டமர் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்து